ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க ரொம்ப டேஸ்ட்டான இந்த செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 2-3 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 6 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு சிக்கனாலே கண்டிப்பாக கல்பாசி ஆட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ 1/2 மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காவையும் நல்லா இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இந்தளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்க வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் 3 தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சிக்கனை இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா சிக்கனில் நல்லா பிடிக்கணும். சிக்கனில் நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சிக்கனே வதங்க கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே இந்த மசாலாலேயே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், அதிலே தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம மல்லித்தலையை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். மல்லித்தலையை சேர்த்துனதுக்கப்புறமா இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்துனதுக்கப்புறமா இந்த சிக்கன் கூட நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவும் இதுவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மசாலாலேயே அந்த சிக்கன் நல்லா வேகணும். அப்போ தான் அந்த செட்டிநாடு சிக்கனுடைய டேஸ்ட் கிடைக்கும். இந்த வறுத்து அரைச்ச மசாலா தான் செட்டிநாடு சிக்கனுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலாலேயே நல்லா வேக விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இந்த மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ 20 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆச்சு. நான் லிட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் பொடியாக அரிஞ்சு சேர்த்திக்கலாம். மல்லித்தலை தூணதுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து அரைச்ச மசாலானுடைய வாசனை சூப்பராக வருது. செட்டிநாடு சிக்கன்னாலே அந்த ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கணுங்க. ரொம்ப அருமையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. அந்த வறுத்த அரைச்ச மசாலானுடைய ஃப்ளேவர் சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கு. நல்லா வாசனையாகவும் இருக்குது. சிக்கன் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியான டேஸ்ட்டில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. சுட இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவியை சாதத்தோடு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் கிரேவி நைட்டு டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டான இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.